நான் தான் உங்கள் சுமதி. இன்றைக்கி எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு தாங்க. திருப்பூர்லேருந்து போர் அடிச்சு போச்சுங்க. அதனால சரி அப்பா அம்மாவை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தேங்க. அதனால கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். பாருங்கள் எப்படி சுற்றி வர எப்படி இருக்குன்னு. வயலுங்க இப்போ தான் நாற்று வச்சு விட்ருக்காங்க. பச்சை பசேன்னு இருக்குது. பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சி அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சுற்றி வர எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இயற்கை யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? ரொம்ப அழகாக இருக்குங்க. எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து பைத்தியம் பிடிச்சது கொஞ்சம் இந்த மாதிரி வரக்கு நல்லா இருக்குங்க. சுற்றி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு வந்திருக்கிறேன். அப்படியே இந்த இயற்கை காட்சி உங்களுக்கும் காட்டலாமேன்ட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஏங்க உங்கள் ஊர் என்னங்க? இந்த ஊர் வாங்க, பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்க. இது எங்கள் ஊருங்க. இது எந்த ஊர்னு கேட்குறீங்களா? அந்தி ஊருங்க. ஊருக்கே பேர் போன ஊருங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா சுற்றி வரும் வயலாக இருக்குதுங்களா? பார்க்க நல்லா இருக்குங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, வாய்க்கால் தண்ணி இருக்குது. நண்டு மீனெல்லாம் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. எங்களுக்கெல்லாம் நண்டு மீனெல்லாம் பிடிக்க தெரியாதுங்க. சும்மா சுற்றி பார்க்க வந்திருக்குறோம். குட்டி பாப்பா எங்கன்னு கேட்பீங்க. குட்டி பாப்பா வரல, மாமா வரல. ஏன்னா குட்டி பாப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, லைட்டாக காய்ச்சல். அதனால் பாப்பாவும் மாமாவும் வீட்டில் இருந்துட்டாங்க. நானும் கீர்த்தி குட்டி மட்டும் வந்தோம். அம்மா அந்த தண்ணி வர இடத்துக்கு போயிட்டு வரலாமா? அங்கே போகலாம், சூப்பராக இருக்கும். தண்ணியில் விளையாடுறியா? தண்ணியில் விளையாட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போகலாம். போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு நாங்களாம் தண்ணியில் விளையாண்டுட்டு வரோங்க. சரியா? அங்கே பார்த்தீங்கன்னா வாழை மரம் பாருங்க போட்டு வச்சுருக்காங்க. வாழையிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு இலை 5 ரூபா. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழை மரம் பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ தான் வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே போக முடியுமான்னு தெரியல. நாய் வேறு ஒன்று படுத்துருக்குது. நாய்னாவே நமக்கு பயங்க. அதனால் உள்ளே போகல. ஆனால் வெளியே இருந்துட்டு அந்த இடத்த மட்டும் காட்டுறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்காங்க. இது கரிசலாங்கண்ணி கீர்த்தி. முடிக்கு போட்டால் நல்லது. நீ தான் முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆனால் முடிக்கு போட்டால் நல்லது. நம்ம பொறிச்சுக்கலாம். ஓ இதுதான் இது வந்து கருப்பு கரிசலாங்கண்ணி. வெள்ளைப்பூ பூத்துருக்குது பாரு. வெள்ளைப்பூ பூத்துருக்குது. இந்த கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா தேங்காய்ல கொதிக்க வச்சு முடிக்கு போட்டோம்னா வெள்ளை கலர் முடி இருந்ததுன்னா கருப்பாக மாறும். அப்போ பார்த்தீங்கன்னா முடி கொட்டுச்சுன்னா முடி ஸ்டாப் ஆகும், பொடுகு தொல்லை போகும். பார்த்தீங்கன்னா முடி நல்லா வளரும். இது வந்து தேங்காய்ல கொதிக்க வச்சு ஒரு 3 நாள் அதில் ஊற வச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு போடலாம். எனக்கு இங்கே வந்த இடத்துல கிடச்சது. பொறிச்சுக்கிறேன், நானும் பொறிச்சுக்கிறேன். எவ்வளோ இருக்குங்க? நிறைய இருக்குதா? இது கரிசலாங்க. அது கரிசலாங்கண்ணி இல்லை, அது வேற செடி. இதுதான் பொறிக்கூடாது. ஆமாம் இதுதான் கரிசலாங்கண்ணி. ஆமாம் எப்படியோ பொறிச்சிட்டேன் கைஸ். வேரோட போயிட்டு பாதி பாதியே போட்டுட்டா. அடுத்தது இதுலேயே தளைஞ்சு வரும். இது அங்கெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. திருப்பூர் பக்கமெல்லாம் இது கிடைக்கிறது இல்லை. இது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எவ்வளோ பொழுகுன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா இது பார்த்ததையுமே கண்டுட்டேன், எனக்கு தெரியும். இதை கொண்டு போய் அப்படியே பார்த்தீங்கன்னா பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பு பாருங்க உடனே கருக்குதா. வெள்ளை கலர் முடி இருந்ததுன்னா நம்ம முடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக மாறுறது நம்மளுக்கே தெரியும். இது அப்படியே தொடர்ந்து போட்டே வரணும். ஒரு 2-3 மாதம் போட்டோம்னா இந்த காம்பு பாருங்கள் கிள்ளுன உடனே கருப்பாக மாறுதா. அப்போ நம்ம முடியும் பார்த்திங்கன்னா வெள்ளை முடி இருந்தாலும் கருப்பாக மாறிடும். அதனால் இது வந்து எனக்கு நிறைய வெள்ளை முடி இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதை பொரிச்சுக்க போகிறேன். இப்போதைக்கு கொஞ்சமாக கிடச்சிருக்குது. இன்னும் சுற்றி பார்த்தா நிறையா இருக்கும். நான் இதை பொரிச்சுக்க போகிறேன். பொரிச்சிட்டு முழுசாக அப்புறமே காட்டுறேன்.